உயிராக்குறவங்க நல்லா சொல்லுங்க, உயிராக்குறவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு அந்த 4 விதமான நிலத்தில் விதை விதைக்கப்பட்டதை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் இல்லைங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உழவன், ஒரு ஃபார்மரு, விதைக்கிறவன் விதை எடுத்துக்கொண்டு போய் அவன் தூவினானா. முதல் எங்கே விழுந்துச்சுங்க பார்க்கலாம்? பாதை அருகே, பாதை ஓரத்தில், அதாவது வழி அருகே விழுந்துச்சான். சம் ஃபெல் ஆன் த வே சைட். அதை வந்து பறவைங்கள்லாம் கொத்தி சாப்பிட்டு போயிடுச்சு, காலில் மெதி உண்டது அப்படின்னு படித்தோம். நெக்ஸ்ட்டு செகண்டு, அவன் விதைச்சது வந்து கற்பாறை மேலே விழுந்துச்சான். சம் ஃபெல் ஆன் த ஸ்டோனி கிரவுண்ட். கற்பாறை உள்ள இடத்துல விழுந்துச்சான். பாறைக்கல் கீழே இருக்கு, கல் மேலே கொஞ்சம் மண் இருக்குது, அதனால் வேர் டீப்பாக போல் செடி முளைச்சிச்சு. ஆனால் அதுக்கு சரியான வேர் டீப்பாக போல், ஆழமாக போல், வெயில் ஏறின உடனே அது தீஞ்சு போச்சு அப்படின்ட்டு அது ஒரு 2 வாரம் படித்தோம் இல்லைங்க. மூணாவது முள் வந்து 3 வாரம் படித்தோம். ஆமென். அவன் இறைச்ச விதை வந்து முள்ளுள்ள இடத்துல போச்சான். முள்ளும் வளர்ந்தது, நாங்கள் செடியும் பயிரும் வளர்ந்தது. முள் அதை நெருக்கி போட்டுச்சான், பயிரை நெருக்கி போட்டோன்னே விதை வந்து பலனற்று போயிடுச்சு. அந்த முள் என்னன்னாக்கா நீ வச்சுருக்கிற கவலை அப்படின்னு இயேசுநாதர் சொல்கிறார். அது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இச்சைகள், பண ஆசை அப்படின்ட்டு அதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆமென். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் குட் நியூஸ் என்னன்னா, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். ஹல்லேலூயா. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். இன்னைக்கு அதை தான் பற்றி படிக்க போகிறோம் இல்லைங்களா. பைபிளில் சொல்லுது, அவன் விதைக்கிற சமயத்தில் ஏதோ பாறை கல் மேலே விழுந்து எல்லாம் இருக்கட்டும், ஆனால் இப்போ வந்து நல்ல நிலத்தில் விழுந்துச்சான். அந்த நல்ல நிலம் தான் இப்போ இங்கே வந்து இருக்குது. பலன் கொடுக்காதவங்கெல்லாம் வரல, நல்ல நிலத்தில் விழுந்தது. ஒன்று எடுத்தவனே பைபிளில் சொல்லுது 30, நெக்ஸ்ட்டு 60, நெக்ஸ்ட்டு 100 மடங்கு பலன் கொடுக்கலாம் நீங்கள் மாற போறீங்க. ஹல்லேலூயா. அப்போ பலன் கொடுக்குற பிள்ளைகளை தான் இந்த காலவெல்ல கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். பலன் உண்டு, உங்களால் உங்கள் வீட்டுக்கு பலன் உண்டு, சமுதாயத்துக்கு பலன் உண்டு, குடும்பத்துக்கு பலன் உண்டு, தாய் தகப்பனுக்கு பலன் உண்டு, பிள்ளைகளுக்கு பலன் உண்டு. நீ உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் ஏறெடுக்கப்படும். உன்னை கொண்டு கர்த்தர் அசைக்க போகிறார், இந்த உலகத்தையே கலக்க போகிறார், உன்னை உயர்த்த போகிறார். அதற்காக தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். பலன் கொடுக்கிறது வேண்டாங்களா? கமான். என்னோட மத்திய சுவிசேஷம் 13th chapter 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. இங்கிலீஷ். But other seeds fell into the good ground and brought forth fruit, some 100 times, some 60 times, some 30 times. But other fell into the good ground and brought forth fruit 100 times, some 60, some 30 times. கேட்டங்களா? ஆமென். பிரதர் சிஸ்டர் கவனிச்சுங்க. ₹1 நீ போட்டு ₹1 உனக்கு கிடைச்சிச்சுனாக்கா அதுவே 100%, 1:1 ரேஷியோ, 100%. am I right? சயின்ஸ் படித்தவங்க, மேத்ஸ் தெரிஞ்சவங்க தெரியலாம். 1:1 ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 100. 100 out of 100 ப்ராபபிலிட்டி அடிச்சு கேன்சல் பண்ணோம்னா 1 வரும். அப்போ 1:1 ரேஷியோ எவ்வளோ? நீ ஒரு மூட்டை விதைச்ச, ஒரு மூட்டை உனக்கு கிடைச்சாவே 100%. ஆனால் கர்த்தருடைய பலன் பாருங்க, நிலத்தில் என்ன மாதிரி வச்சிருக்காரு. எல்லாருக்கும் கர்த்தர் வந்து எத்தனை % தரார் பாருங்க. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எடுத்தவனே என்ன சொல்லுது பைபிளில்? எத்தனைங்க? 100 படிங்க. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. எடுத்தவனே பைபிளில் வந்து இறங்கு வரிசையில் இருக்குது. ரைட்டா? டிசெண்டிங் ஆர்டர். 100, 60, 30. சொல்லுங்க. 100, 60, 30. யார் ஸ்டேட்மெண்ட்? மத்தேயு ஸ்டேட்மெண்ட். மத்தேயு மூலமா கர்த்தர் சொல்றார் 100, 60, 30. ரைட்டுங்களா? இங்கிலீஷ்ல பாருங்க. But other fell into the good ground and brought forth fruit, some 100 times, some 60 times, some 30 times. 100 times, 60 times, 30 times. It is not 100% or 60% or 30%. No, it's not a percentage. அதோட ரொம்ப ஜாஸ்தி. இது எவ்வளோ தெரியல.
இது 500% தரல. ஆமென். கர்த்தர் அவ்வளோ தருகிறார். ஹல்லேலூயா. ₹1 போட்டு ₹1 வந்துச்சாவே 100க்கு கரெக்ட். அது ஒன்று போட்டால் ஒன்று வந்துச்சு. 100 out of 100. அது அப்படி தான். ஆனால் இது வந்து ஃபோல்ஸ், மடங்கு. ஆமென். எடுத்தோன்னு இது வந்து 100% சொல்ல, 100 மடங்கு. நெக்ஸ்ட் 60 மடங்கு. நெக்ஸ்ட் 30 மடங்கு. ரைட்டுங்களா? ஹல்லேலூயா. நல்ல ஒரு பலன். சரி, இதை பற்றி நம்ம என்ன பார்க்கலாங்க? இது மத்தேயு சுவிசேஷத்தில் 23ஆம் வசனம். 23 மத்தேயு என்ன சொல்றா பாருங்க. 23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும், அவன் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். யார் பலன் தருது பார்? விதை இல்ல, வசனம் தான்ப்பா. ஆனா வசனம் உன்னை பலன் கொடுக்க வைக்குது. ஆமென். பலன் தருவான். எஸ், பலன் தருவான். எல்லாம் பலன் தருவான். ரைட்டுங்களா? அப்ப யார் பலன் தர போறது? நீங்க தான். ஆனா எது உங்களை பலன் தர வைக்க போறது? வசனம். ஆமென். அதனால தான் வசனத்தை வந்து கேட்கிறது அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமென். மீண்டும் பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? அவன் வசனத்தை கேட்கிறான். he listens, he hears the word. வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினு 100ஆகவும் எடுத்த உடனே 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இங்கிலீஷ். But he that received the seed into the good ground, he that hears the word. So first of all, he hears the word, and understands it, then he understands it, which also bears fruit, and brings forth some 100 times, some 60 times, some 30 times. So first of all, he hears the word, then he understands it, then he brings forth the fruit, and 100 folds, or 100 times, 60 times, and 30 times. கவனிங்க. இப்ப எல்லாம் அவன் வந்து வார்த்தையை கேட்கணுமா? எனக்கு என்ன பண்ண? வார்த்தையை கேட்கணும். பாருங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் என்ன பண்றான்? வசனத்தை கேட்கிறவன். நீ 100% நீ உன் மூலமாய் பர்சன்ட் இல்ல 100 மடங்கு நீ பலன் கொடுக்கணும். சமுதாயத்துக்கு பலன் கொடுக்கணும், உன் வீட்டுக்கு பலன் கொடுக்கணும், உன் குடும்பத்துக்கு பலன் கொடுக்கணும், உன் கணவனுக்கு பலன் கொடுக்கணும், உன் மனைவிக்கு பலன் கொடுக்கணும், இன்னுமா உன் குடும்பத்துக்கு சொந்த பந்தங்களுக்கு சபைக்கு நீ பலன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீ கேட்கணுமா? காதல என்னத்தை கேட்கணும்? எதை கேட்கணும்? வசனத்தை கேட்கணும். அப்போ வசனத்தை கேட்டால் தான் நீ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவியா. ஸோ இங்கே நாங்கள் ஓடி காட்டுறோம், ஆடி காட்டுறோம், பாடுறோம், அவரை படிக்க வைக்கிறோம், ரிப்பீட் பண்ண வைக்கிறோம். ஏன் இதெல்லாம்? நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நீ புரிஞ்சுக்கணும். அது புரியாகட்டி வேஸ்ட். ஏன்னா இன்னைக்கு கூட பைபிள் கூட எல்லாம் பண்ணுங்க, ஒருவன் விதைக்க புறப்பட்டானவன். நீ படிச்சு பாரு, ஒன்றுமே இல்லை. இந்த நேற்று முந்தானத்தெல்லாம் வந்து நான் தலையை ஒடிச்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமை. இதான் என்ன ஆண்டு இது புரிய வை. நான் கேட்டுக்கிற பிரசங்களாம் 100 பலன் கொடுத்தது, 60 70 எப்படி கொடுத்ததுனால நான் கேட்டல. இது வரைக்கும் என்ன கேட்டுக்கிறீங்களா நீங்கள்? எனக்கு நான் கேட்டல எப்படி பலன் கொடுத்தது 100% யாரும் சொல்லல. ஆமென். எனக்கு நான் தான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, எனக்கு வெளிப்பாடு வேணும். ஆமென். வெளிப்பாடுகளோ நான் பேசணும். ஆமென். எப்படி அந்த பலன் 100% பலன் 100 மடங்கு பலன் கொடுக்குறது எப்படி? எங்க கர்த்தர் கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படிதான் சொல்றார். என் வசனத்தை தேடி பாரு, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் வச்சிருக்கிறேன். எதுக்கு அப்படி வச்சிருக்காரு? நீ தேடணும்னு தான் வச்சிருக்காரு. புரியுதுங்களா? ஆமென். வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணுமா? வசனத்தை ஆராய்ந்து. இங்கிலீஷ்ல சொல்லுது search the scriptures. எல்லாம் சொல்லுங்க. search the scriptures. come on சொல்லுங்க. search the scriptures. read the scripture இல்ல, search the scriptures. வேதத்தை ஆராய்ந்து பாரு. கர்த்தர் வந்து ஏசாயால சொல்வார், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் தான் என் பிரமாணத்தை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்றார். ஏன் ஒரே இடம் வச்சாக நம்ம அவ்வளோதான் படித்தா இதெல்லாம் எனக்கு தெரியணும். அங்கே பாரு இங்கே பாரு, ஏன்னா ஆவியானவர் எல்லாத்தையும் லிங்க் பண்ணுவார். வேதத்தை ஆராய்ந்து பார். அப்போ அதனால தான் வந்து இதில் என்ன சொல்லுது, அங்கே என்ன சொல்லுது, மத்தியில் இப்படி இருக்குது, அங்கே ஆவியானவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நீ ஆராய்ச்சி பார்க்கணும். பாஸ்டர் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை, அதுக்கு தான் நான் இருக்கேன்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. நீ அட்லீஸ்ட் வந்து கேட்டு போகலாம்ல. ஆமென். ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். ஆமென். ராவும் பகலும் உட்காந்து அதை தியானித்து பல பிரசங்களை கேட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இருக்கிறோம். ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறது வந்து நீங்கள் கேட்டாவே உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். நீங்கள் கேட்டாவே ஆசீர்வாதம். ஆமென். ஆமென். நீங்கள் கேட்டாவே ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க.
இந்த வார்த்தையை கேட்டாவே ஆசீர்வாதம். அதனால என்ன கர்மாவில் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ளணும், புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் கேட்குறேன், புரியுதா? இயேசுநாதர் கூட ரொம்ப பெஸ்ட் டீச்சருங்க. அவரு தான் சிஷ்யர்கிட்டலாம் டீச் பண்ணிட்டு இது உங்களுக்கு விளங்குச்சான்னு கேட்குவார். நாங்கள் புரிஞ்சிச்சான்னு கேட்குவார். பாரு அவர் கற்றுக் கொடுக்குறார், இது புரிஞ்சிச்சா இல்லாட்டி இன்னொரு முறை சொல்லணுமா அப்படின்னா. ஸோ ஒரு ப்ரீச்சர் சொன்னார், ரிப்பீட்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் லேர்னிங். ரிப்பீட்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் லேர்னிங். நீ எப்போ ரிப்பீட் பண்ணுறியோ அதுதான் வந்து கற்றுக்கிறதுக்கே அம்மா. கற்றுக்கொள்ளுதலுடைய தாயார் வந்து யாருன்னா ரிப்பீட்டேஷன், அடிக்கடிக்கு சொல்கிறது. கேட்டீங்களா? அதை ரிப்பீட் பண்ண வைக்கணும். நீ ஒரு மக்கு பிள்ளைய கூட 4 முறை சொல்ல வச்சுனாக்கா அவங்களுக்கு அப்படியே தலையில் உட்காந்துரும். ஆமேன். அதனால தான் நான் வந்து உங்களெல்லாம் ரிப்பீட் பண்ண சொல்கிறேன். தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எல்லாம் வந்து ரிப்பீட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டுனாக்கா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டணும், வசனத்தை கேட்கணும், உணர்கிறவனுமா இருக்கிறான். என்னவா? உணர்கிறவனுமா இருக்கிறான். அப்போ உணர்ந்தா தான் என்ன வருது? எத்தனை மடங்கு பலன்? 100 ஆகும், 60 ஆகும், 30 ஆகும் பலன் தரும். உணர்றதுனா என்னன்னாக்கா பைபிளை இங்கிலீஷ்ல சொல்லுது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா. என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். இப்போ நீ உனக்கு உணர்வு இல்லை, புரிஞ்சுக்கலனாக்கா என்ன நடக்கும்? 19ஆம் வசனம் பாருங்க, இதே சாப்டர் 19th verse 19ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, பாத்தியா? புரியாது இருக்கும்போது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். பாருங்க, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது இருக்கும்போது என்ன பண்றான்? பொல்லாங்கன் ஒருத்தன் வரான், பிசாசு. அவன் வந்து என்ன பண்றானா? பைபிள் சொல்லுது, அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை அப்படியே பறித்து கொள்ள போகிறானா. அவர்களே வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். அப்போ உனக்கு புரியாட்டி தான் டேஞ்சர். அப்போ வந்து புரியாது ஒரு இது இல்லை, ரைட்டுங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம், புரிய வைக்கணும். எப்படின்னா அதை புரிய வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் எங்களுக்கு அதை மைக் போட்டு கொடுத்துக்கிறாரு. இந்த பக்கத்தில் சதீஷ் பாஸ்டர் வச்சுக்கிறாரு. எல்லாம் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் இங்கே போட்டு காட்டுறோம், எல்லாம் புரிய வைக்கிறது தான். ஆமேன், ஆமேன். இங்கே வந்து புரியலனாலாம் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு தான் போக முடியும். ஆமேன். ஒரு சின்ன குழந்தைக்கு கத்துற மாதிரி நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஆமேன், ஆமேன். பாரு, இன்னும் புரியுறதை பற்றி இவ்வளோ நேரம் பேசுங்கிறேன். புரியாத போச்சுனாக்கா என்ன பண்ணா? சாத்தான் வந்து அந்த வசனத்தை எடுத்துன்னு போயிடும், அது உனக்கு பலன் இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்லுது. வந்து கேட்டு புரியாத போனா தான் என்னது நினைச்சு பலன் இல்லாத போகும். புரியாத போதுனா வசனம் பிரசங்கம் பண்ணும்போது நீ தூங்கின்கிறன்னு அர்த்தம். எனக்கு புரியலனாக்கா வசனம் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ற? நல்லா தூங்குற. ஆமேன். இல்லை, விழிப்பா நீங்க கவனிச்சிங்கன்னா கிளியரா தெரியும். எஸ், ஏடா விழிப்பா நீங்க கவனிக்கணும். ஏடா எந்த பிரசங்கம் ரைட்டுங்களா? இந்த ஏரியா டீச்சருங்க அப்படி என்ன, ஆஸ் ஃபார் மை கன்சர்ன், நான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி தான் இருப்பேன். கவனிங்க, சின்னதுலேருந்து அது பழக்கம். அந்த போர்டு வந்து டீச்சர் டீச் பண்ணுற அந்த போர்டு வந்து அப்படியே ஆன்னு பார்த்து நிற்பேன். ஒரு பாயிண்ட் அவங்க புள்ளி வச்சா கூட எனக்கு தெரியும், எதுக்கு வச்சாங்கன்னு தெரியும். அந்த ஏரியா மாத்திரம் அப்படியே பார்த்து நிற்பேன். இடங்களா? அதுவும் குள்ளமாக இருப்பேன் பாரு. ஃபஸ்ட்லேயே உட்கார வைக்குவாங்க, ஃபஸ்ட்டு பெஞ்சு இல்லை செகண்டு ரோல இருப்பேன். ஆமேன். அதனால் கிளியராக தெரியும். பதில் சொல்லணுன்னாக்கா நாங்கள் ஏன் ஈக்குவலே இருப்பாங்க, ஒரு 3-4 பேர் எங்கள் பக்கத்தில், எல்லாம் இன்டெலிஜென்ட். எங்கள் மாஸ்டர் வேளாங்கண்ணி மாஸ்டர்னு கொஞ்சம் பேருக்கு தெரியும், சென்ட் மேரிஸில். ஏதோ ஒரு கொஸ்டின் இது பண்ணாக்கா எடுத்தோடனே கை தூக்குவோம்ல, நாங்கள் தான். அப்படி கையை வந்து இப்படி அடிக்குவார், அடிச்சுட்டு நேராக பின்னாடி போய் மக்குங்களை கேட்டுனுப்பார். ஏன் பின்னாடி உட்காருவானு சொல்கிறேன் தெரியுமா? இங்கே ஃபுல்லாக கவனிக்கணும். நான் என்ன சொல்கிறோமோ அதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். ஆலையிலும்யா. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் இதுவும் இருக்குது, ரைட்டுங்களா? உங்களை புரியாமல் அனுப்ப மாட்டோம். அதுக்கு தாங்க பிரசங்கம், அதுக்கு தான் பாஸ்டர் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கார். அதனால தான் ஆவியானவர் கொடுத்துருக்கார். சில நேரத்தில் நீங்கள் பைபிளை படிச்சா நீங்கள் படித்தா கூட கர்த்தர் புரிய வைப்பார், இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு ஒரு ஏன் போதகர்னு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து வச்சிருக்காரு, உங்களுக்கு டீச் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ புரிந்து உணராது இருக்கும்போது தான் பொல்லாங்கன் வந்து எடுத்துன்னு போவான். ஏன்னா பார், கேட்டு என்ன பண்ணும்? உணரணும். கேட்டு உணரணும். உணர்ந்தா பலன் வரும். உணர்ந்தால் என்ன வரும்? பலன் வரும். சொல்லுங்க. கேட்டு கேட்கணும், நெக்ஸ்ட் உணரணும், நெக்ஸ்ட் பலன். பலன் எப்படி வருது? 100,
60 30. ரைட்டுங்களா? முதல் கேட்க வேண்டும். First we need to hear it. Then we have to understand it. Then we'll bring forth the fruit. How many folds? 100 folds, 60 folds, 30. and 30 folds. நீ சர்ச்சுக்கே வரலன்னு வைங்க, கேட்குவியா சொல்லு? கேட்க முடியாது. உணர்வு வருமா? வரவே வராது. பலனு எங்க வரும்? இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிச்சு. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. அதுதான் சத்யஸ்வா சொல்லக்கிறது. ரைட்டுங்களா? ஹalleluya, ஹalleluya. ஆமென். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. ஆமென். இப்போ சர்ச்சுக்கு வராட்டி கேட்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு வராட்டி கேட்க மாட்டாங்க, கேட்காட்டி உணர்வு வராது, உணர்வு வராட்டி பலன் இல்லை. அப்போ சர்ச்சுக்கு வரணும், காதுல கேட்கணும், உணரணும், பலன் கொடுக்கணும். ரைட்டுங்களா? ஹalleluya. ஸோ இதுதான் ஸ்டடி இன்னைக்கு. எடுத்தவொடனே கர்த்தர் வந்து சொன்னார். சரி, நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மார்க் சுவிசேஷம், மார்க் சுவிசேஷம், காஸ்பல் புக் ஆஃப் மார்க் 4th chapter verse 8, 4:8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி, ஓங்கி வளருதான், ஓங்கி வளர்கிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது, ஒன்று 100 பலன் தந்தது. இது வந்து என்னன்னாங்க, இது அசெண்டிங் ஆர்டர்ல இருக்குது, முன்னது வந்து டிசெண்டிங் ஆர்டர். ரைட்டுங்களா? என்ன இது டிசெண்டிங் அசெண்டிங்ன்றீங்களா? கொஞ்சம் கத்தறோம். ரைட்டுங்களா? இங்கிலீஷை பாருங்க. And other fell on the good ground and did yield fruit that sprang up and increased and brought forth some 30, some 60, some 100. Okay. சில விதை படிங்க பாஸ்டர். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி. எல்லாம் சொல்லுங்க, ஓங்கி வளருகிற பயிராகி. ஓங்கி வளருகிற பயிராகி. இன்னொரு முறை சொல்லுங்க, ஓங்கி வளருகிற பயிராகி. இங்கிலீஷ் எப்படி இருக்குன்னா, some fell on the good ground and yes, sprang up. They sprang up. வளர்ச்சா. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, எப்போ நீ சபைக்கு வந்து வசனத்தை கேட்கிறியோ உன் குடும்பம் வளரும், நீ வளருவ, உன் வாழ்க்கை வளரும், உன் குடும்பம் உருப்படும், உன் வாழ்க்கை செழிக்கும், நீங்க வளருவீர்கள். எத்தனை பேர் என் வீடு வளரணும், பண விஷயத்துல வளரணும், பொருளாதார ரீதியா வளரணும், சமாதானத்தை வளரணும், எத்தனை பேர் விரும்புறீங்க? அதுக்கு மூல காரணம் வந்து வசனம். நீங்க வசனத்தை கேட்க நீங்க வளருவீர்கள். ஆமென். அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும்னாக்கா, எடுத்தவனையும் 30, 60, 100 பாரு. அங்க வந்து நம்ம படிச்சது வந்து 100, 60, 30. அது டிசெண்டிங் ஆர்டர், இறங்கு வரிசை. 100, 60, 30 டிசெண்டிங் ஆர்டர், இறங்கு வரிசை. இவர் வந்து ஏத்தின் போறாரு. எப்படி? ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 அசெண்டிங் ஆர்டர். ஆமென். மேக்ஸ் எல்லாம் கத்துனுறல. அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், ஏறும் வரிசை, இறங்கும் வரிசை. சார் மார்க் எப்படி சொல்றாரு? ஏறுகிற 30, 60, 100. கேட்டுங்களா? சிலர் இன்னைக்கு நீங்க சபைக்கு வந்ததுனால கொஞ்சம் கர்த்தர் பொருளாதாரத்தில் உயர்த்திருக்கலாம், சந்தோஷத்தில் உயர்த்திருக்கலாம், சமாதானத்தில் உயர்த்திருக்கலாம், ஒரு 30% இருக்கலாம், இல்லை 60% இருக்கலாம். வரப்போகிற நாட்களை கட்டாயம் 100 மடங்கு பலன் உங்களுக்கு தருவார். 100 மடங்கு பலன் தருவார். 100 மடங்கு பலன். You have to grow in the house of God. தேவனுடைய ஆலயத்தில் வளரணும். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய ஆலயத்தில் வளரணும் சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்தில் வளரணும். இன்னொரு முறை சொல்லுங்க, தேவனுடைய ஆலயத்தில் வளரணும். ஒரு பையன் இருந்தான், சாமுவேல். அவங்க அம்மா வந்து ப்ரேயர் பண்ணாங்க, அப்பா எனக்கு குழந்தை இல்லை, நீ குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை உனக்கே நான் கொடுத்துறேன்னு சொன்னான். உனக்கே கொடுத்துறேன். அது ஒரு பெரிய விஷயங்க. நான் குழந்தை உனக்கு கொடுத்துறேன். பைபிளில் சொல்லுது, அந்த குழந்தை பிறந்துச்சான், அதுக்கு சாமுவேல்னு பேர் வச்சாங்களாம். பேர் வச்சுட்டு ஒரு 2 வருஷம் கெட்டுக்கிட்டு இருக்கோம். பால் கொடுத்துருந்தாங்களாம். பால் மறந்துட்டவனையோ பால் மறக்க வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து சர்ச்சில் தேவாலயத்தில் விட்டு போகிறாங்க. காணிக்கை இது வேற. குழந்தை என்ன கொடுத்துட்டாங்க? காணிக்கை கொடுத்தாங்க. எவ்வளோ பெரிய காணிக்கை தெரியுங்களா? அது பெரிய காணிக்கை. என்னன்றாங்க, நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன் அந்த பொருத்தனை, அதன்படி நான் செய்கிறேன், இது கர்த்தருக்கே. அவன் தேவாலயத்திலே வளர்ந்தானா. அவன் ஜன்னல் சாத்துறவன், ஜன்னல் திறக்கிறவன், இது வேலை தான் செய்தான். பெருக்கிறது, பெட்டு போடுறது, பாஸ்டருக்கு எல்லா வேலையும் செய்தான். ஒரு நாள் வந்துச்சு, கர்த்தர் அந்த சின்ன பையன் கூட பேச ஆரம்பித்தார். இன்னும் சொன்னா பாஸ்டரை விட்டுட்டு அவங்ககிட்ட பேசினார்.
ஆலயத்தில் வளர்றவங்க பாருங்க, பாஸ்டரை தள்ளிட்டு கர்த்தர் யார்கிட்ட பேசினார்? சாமுவேல் கிட்ட. பைபிள் என்ன சொல்றது? சாமுவேல் பெருசாகும் போது தான் முதல் பெயர் சபா வரைக்கும், நம்ம பாஷனா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவன் தீர்க்கதரிசின்றத உலகமே அறியத்தக்கதாய் கர்த்தர் செய்தாராம். உலகமே அறியத்தக்கதாய் செய்தார். ஆலயத்தில் வளர்கிற பிள்ளைங்க அப்படியே இருக்கும். இன்னும் பைபிள் சொல்லுது, அவன் சொன்ன ஒரு வார்த்தையும் வீணாய் தரையில வீணாய் போகவில்லையா. அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் பழிச்சிச்சு. உங்க பிள்ளைங்க இந்த ஆராதனையில் வளரட்டும், சபையில் வளரட்டும். அவங்க அரட்டை பண்ணுவாங்க, சேஷ்டை பண்ணுவாங்க, இங்கே கொண்டு வந்து வளருங்க. ஒரு நாள் வரப்போகும், சாமுவேலை போல கர்த்தர் உலகமெங்கும் பயன்படுத்துவார், உலகமெங்கும் உயர்த்துவார். ஆமென். கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஆமென். ஓங்கி அது வளருதான். ஆமென். சரிங்க, இதோடைய விஷயம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதே மார்க் 4:20. 4:20. வசனத்தை கேட்டு, என்னங்க பாருங்க, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு. ஓ, வசனத்தை கேட்கிறது, ஏற்றுக்கொள்கிறது. ஏற்றுக்கொண்டு 30, ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். ஓகே. அப்போ வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு உணர்றாங்க. ரைட்டுங்களா? சரி, அது உணர்றது இங்க இல்ல. இங்கிலீஷ் பாருங்க. And these are the one which are sown on the good ground, such as hear the word and receive it and bring forth fruit, some 30 times, some 60 times, some 100 times. ரைட்டா? சிலர் 100 மடங்கு, 30, 60, 100 மடங்கு பலன் கொடுத்தாங்களாம். நல்லா ஓனிங்க. இப்ப பலன் கொடுக்கிறதுன்னு இப்படி கர்த்தர் சொல்லிட்டார். நல்ல நிலத்துல விழுந்து தானே 20ஆம் வசனம். எஸ், நல்ல நிலத்துல விழுந்தது 30, 60, 100 பலன் கொடுத்தார். அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்றார் கர்த்தர்? பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்கே அன்றி. விளக்கை தண்டின் மேல், தண்டுனா ஸ்டாண்ட். விளக்கு கொளுத்திட்டு ஸ்டாண்ட்ல வைக்குவாங்களாம். உங்களுக்கெல்லாம் தெரியாது, நம்மலாம் இப்பெல்லாம் வந்து எடுத்த டக்குன்னு என்ன வருது? லைட் வருது. அப்பெல்லாம் வந்து சரி, இப்போ கரண்ட் ஆஃப் ஆயிட்டா கேண்டில் கொளுத்துறீங்களா? ஆமென். அது கூட யூபிஎஸ்க்குதுன்றாங்க. கரண்ட் ஆஃப் ஆயிட்டா யூபிஎஸ்க்குதுன்றாங்க. அதுவும் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வையன், என்ன பண்றீங்க? கேண்டில் கொளுத்திட்டு நாங்கள் அதை வந்து கொஞ்சம் மேலே வைக்கணும். அப்பதான் அது வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றான்னு தெரியல. 100 மடங்கு பலனை எப்படி சொல்றாருன்னா பாருங்க, பின்னும் அவர் அவர்களை நோக்கி விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி. எது மேல? ஸ்டாண்ட். தண்டுனா விளக்க ஸ்டாண்டின் மேல வைக்கிறதுக்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதுக்கு கொண்டு வருவார்களா? மரக்கால்னா கவனிங்க, ஒரு மரக்கா 2 மரக்கான்னு, அது வந்து சேர், ஒரு சேர் 2 சேர், அது 5 சேர். அந்த ரேஷன் கடையில் போடுவாங்களே பெருசா பெரிய படி, ரேஷனுக்கு போறது இல்லைன்றீங்களா? நான் என்ன சொல்லிட்டோம், அப்படியே மூட்டை அப்படியே வாங்கிட்டு ரேஷனில் போடுவாங்க, அப்படி குத்தி போடுவாங்க. அது வந்து பெரிய படி, அது பேர் தான் மரக்கான்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு சேர் 2 சேர் சொல்லுவாங்க தெரியல. சாப்பாட்டுக்கு எங்கள் வீட்டில் வெறும் 3 பேர் இருக்கிறோம் பாஸ்டர், இவ்வளோ தான் போடுறோம், கையில் எடுத்து போட்டுறாங்க. என்னத்த பண்ணுறது? சரி, இப்படி வச்சுக்கலாம். விளக்க கொளுத்திட்டு கேண்டில் கொளுத்திட்டு யாரும் தேக்ஸால மூட மாட்டாங்கன்றார். இப்போ புரிஞ்சா? தேக்ஸால மூட மாட்டாங்க. அதுதான் சொல்றார், விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்காண்டி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும். கட்டில் கீழே வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். கட்டில் கீழே பத்திக்கோன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ரைட்டுங்களா? அப்போ கட்டில் கீழே வச்சுக்கினாக்கா லைட் போவாது. அதனால எங்க வைக்கணும்? கமான், எங்க வைக்கணும்? ஸ்டாண்ட் மேல. ஸ்டாண்ட் தான் தெரியும் நம்ம தமிழ்காரருக்கு, விளக்கின் தண்டெல்லாம் தெரியாது. எது மேல வைக்கணும்? ஸ்டாண்ட். விளக்கின் தண்டு மேல வைக்கணும் அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? ஆமென். ஒரு டப்பால போட்டு மூடி வைக்க மாட்டாங்க, விளக்கு கொளுத்திட்டு. அதை தான் சொல்றாங்க, மரக்கால்ல மூட மாட்டாங்க. இல்லாவிட்டா கட்டில் கீழே வச்சிட மாட்டாங்க, உள்ளவே லைட் இருக்கட்டும். இன்னொன்று அப்படி இல்லை, அதை கொளுத்திட்டு என்ன பண்ணுவாங்க? ஸ்டாண்ட் மேலே வைக்குவாங்க, விளக்கின் தண்டு மேலே, எல்லாருக்கும் பிரகாசமாக இருக்கும். இதை தான் இயேசுநாதர் சொல்றாரு. ஓகே, இப்போ லூக்காக்கு போகலாம். கமான், லூக். இங்கிலீஷ் படிச்சிடுமாமா? இங்கிலீஷ் படிச்சிருங்க. சாரி. And he said to them, is a candle brought to be put under a bushel or under a bed, and not to be set on a candlestick. So
lighting a candle, you have to set it on the candlestick. It must not be covered by the bushel, or it must not be under the bed or cot. Okay? Nalla koninga. Be sure, notice this word. This word comes after the underfolds blessing. Be sure, notice this word. Amen. This word comes after the seed has been sown in the good ground. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது எத்தனை மடங்கு பலன் கொடுத்து? 30, 60, 100. அது கீழே இந்த வசனம் இருக்கு. விளக்கு கொள் எங்க வைக்கணும்? ஸ்டாண்ட்ல தான் வைக்கணும். சரி, லூக்காக்கு போலாம். கம் ஆன், Luke 8th chapter verse 8. Luke 8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. எங்க விழுந்துச்சா பாருங்க. நல்ல நிலத்தில் விழுந்தது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து ஒன்று 100ஆக பலன் கொடுத்தது. ஒன்று என்னாச்சு? 100ஆக பலன் கொடுத்தது. 100ஆக பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். பாஸ்டர் இன்னொரு முறை படிங்க. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. எங்க விழுந்துச்சா? நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து ஒன்று 100ஆக பலன் கொடுத்தது என்றார். ஒன்று 100ஆக பலன் கொடுத்தது என்றார். இங்கிலீஷ். And other fell on the good ground and sprang up and bore fruit 100 times. And when he said these things, he cried, He that has the ear to hear, let him hear. He that has the ear to hear, let him hear. See, இயேசுநாதர் இந்த ஓமையில கேளுங்க காதுல கேளுங்கன்னு தான் சொல்றார். காதால தேவனுடைய வசனத்தை கேட்கணும். ஆமென். அது காதுல கேட்க தான் பலன் கொடுக்கும். ஹalleluya. ஹalleluya. அதனால தான் சொல்றார், கேட்க செவி உள்ளவன், கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். நீ கேளு, இந்த வார்த்தையை கேளுன்னு சொல்றார். Okay, he that has ear to hear, let him hear the word of God. Hallelujah. சரி, இங்க பாருங்க. மத்தேயு மார்க் நல்லா கவனிங்க. மத்தேயுல வந்து நான் சொன்னேன் டிசெண்டிங் ஆர்டர் 100 60 பேசுங்க 100 60 30. இதுல வந்து நாங்க அசெண்டிங் ஆர்டர் ஏறும் வரிசை. இதுல மார்க்ல 30 60 100 இப்படி போச்சு. 30 60 100. ஆனா லூக்கால ஆவியானவர் 30 விட்டுக்கிறாரு, 60 விட்டாரு. எடுத்தவனே 100 தான் சொல்றார். கை தட்டுங்க. 100 100. யாரா 100 ஜஹான் வந்து போறாங்க. எல்லாம் 100 மடங்குன்னு சொல்லுங்க. 100 மடங்கு. சத்தமா வாய் திறந்து சொன்னாதான் கிடைக்கும். 100 மடங்கு 100 மடங்கு 100 மடங்கு 100 மடங்கு. லூக்கால ஆவியானவர் அப்படிதான் எழுதி வச்சிருக்கார். எடுத்தவனே 100 மடங்கு. வேற எதுவும் 30 60க்கு போவே இல்லை ஆவியானவர். ஆமென். எல்லாம் say it in English. 100 folds. 100 folds. Say 100 folds. 100 folds. Say 100 folds. 100 folds. இன்னொரு முறை 100 folds. 100 folds. என்னங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பாத்து 100 மடங்கு ஆசீர்வாதம் சொல்லுங்க. 100 மடங்கு. ஆனா 100 மடங்கு ஆசீர்வாதம். 100 folds. 100 folds. ஆயாங்கலாம் இருக்கறாங்க. நீங்க கூட இங்கிலீஷ் 100 ன்னு சொல்லுங்க. 100. ஆண்ட்ரூவா சொல்றான் அப்படின்னு பாருங்க. ஆண்ட்ரூ இல்லம்மா. ரைட். என்னங்க சில விதை நிலத்தில் விழுந்து அது முளைத்து ஒன்று 100ஆக பலன் கொடுத்தது என்றார். இவளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். சார் எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. ஒன்னு ஏறும் வரிசையில் வச்சுக்கிறாரு, இன்னொன்னு இறங்கு வரிசை வச்சுக்கிறாரு, இன்னொன்னு இடத்துல எல்லாத்தையும் மறைச்சிட்டு வரும் 100. அதான் சர்ச். இதெல்லாம் வெளிப்படுத்துறது தான் கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். நெக்ஸ்ட் இதுல இதே அதிகாரத்துல நீங்க என்ன பண்ணாங்க? லூக்கா 8:15. 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வசனத்தை கேட்கணுமா? எஸ். வேற மெத்தட் இல்லையா பாஸ்டர்? இல்ல. வேற மெத்தட் இல்லையா? இன்னொரு முறை படிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கார்கள். கேட்டீங்களா? விதைச்சவனே உடனே பலன் வந்துடாது. கர்த்தர் சொல்றார், விளைச்சவனே 100% கிடைக்காதுப்பா. 100 அதுவும் 100% இல்லை, நான் கொடுக்குறதுக்கு 500% 1000%. எனங்களா மடங்கு
இடங்களா அவர் சொல்றாரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க வசனத்தை கேட்கணும் கேட்டு நெக்ஸ்ட் அதை உண்மையும் அது உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து அதுதான் வந்து நல்ல நிலம் உண்மையும் நன்மையான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பொறுமையா காத்துரு பொறுமையா நீ காத்திருக்கும் போது பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் இடங்களா இங்கிலீஷை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் But that one fell on the good ground that are they which is an honest and good heart which is an honest and good heart having heard the word keep it and bring forth fruit with patience having heard the word keep it and bring forth fruit with patience before that they would have what honest and good heart honest and good heart நாங்க என்ன இருதயம் பாருங்க அது உண்மையும் நன்மையுமான இருதயம் படி ஹைலைட் தி வேர்ட் உண்மையும் நன்மையுமான எல்லாம் சொல்லுங்க உண்மையும் நன்மையுமான இருதயம் உண்மையும் நன்மையுமான இருதயம் இங்கிலீஷ்ல என்ன இருக்கு பாருங்க இங்கிலீஷ்ல which is an honest and good heart எல்லாம் say it in English honest and good heart say honest and good heart தாவீது ஒன்னு சொல்லுவான் அப்பா என் திருக்கான நெஞ்சம் இந்த இருதயத்தை யாரும் அறிய முடியல எனக்குள்ள இருக்க திருக்குனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல உலகத்தில் எல்லாத்தையும் நீ கண்டுபிடிச்சிக்கலாம் உலகத்தில் எல்லாத்தையும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சலாம் ஆனால் ஒரு மனுஷங்கிற ஹார்ட்ல இருக்கிறது மாத்திரம் யாருக்குமே தெரியாது தெரியுமா உள்ளந்து இருதயங்களை யாராலும் கண்டுபிடிக்க ஒரே ஒருத்தர் உள்ளந்து இருதயங்களை உள்ளத்துல இருக்கிற இருதயத்தில் இருக்கிறத ஒரே ஒருத்தர் தான் கண்டுபிடிப்பார் அது கர்த்தர் தான் ஆமென் அப்படியே ஒருத்தர் அப்படியே நடிப்பாங்க வந்துட்டீங்களா இப்போதான் உங்களை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தேன் அவங்க என்ன பேசியிருப்பாங்க அவங்களும் மோசக்காரி எப்படிக்கிறா வர மூஞ்ச பாரு அப்படி அதை பார்த்தாவே வெடிதா அப்படின்னு சொல்லிப்பாங்க நீ வந்து சோத்திர வேண்டாம் அதுக்கு தான் வந்து எங்கள் பாஸ்டர் கூட ஜான் பாஸ்டர் கூட ஒரு பாட்டு அடிக்கடி பாடுவார் தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே பாடுங்க தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே கணநேய மேவியே கணநேய மேவியே தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே எல்லாம் பாருங்க தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே இன்னொரு முறை தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே கணநேய மேவியே கணநேய மேவியே கணநேய மேவியே கணநேய மேவியே தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே ஆமென் எனக்கு அன்பாந்தோல எசேக்கியேல் புத்தகத்தில் கர்த்தர் 36 அதிகாரம் 36 வசனம் நினைக்கிறேன் அதில் சொல்வாரு உன் கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தருவேன் கெட்டு போயிருக்க உன் இருதயத்தை நான் சீர்படுத்துவேன் எல்லா கெட்டதையும் எடுத்து போட்டு உனக்கு சதையான இருதயத்தை நான் தருவேன் சொல்றார் I will remove the stony heart from you and I will give you a heart made out of flesh amen a soft heart நிச்சயமா நம்ம இருதயத்தை நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை மாற்றுகிறவர் அவர் ஹalleluya சோ நெக்ஸ்ட் வரங்க கவனிங்க சர்ச்சுக்கே வந்து கடவுளுடைய வார்த்தை கேட்டுனே இருந்தீங்கன்னா கெட்ட வார்த்தை போயிடும் கெட்டமா ஒரு மாதிரி பேசுறது ஒரு மாதிரி எதுக்குது கோபம் அதெல்லாம் போயிடும் சர்ச்சுக்கே வரலன்னு எல்லாம் கோபம் வந்து ஒட்டிக்கும் புருஷ எதுனா ஏன்னா எடுத்தவனியோ அப்பா அது மூஞ்சா அது அப்பா ஏன்
நீ சபைக்கு வர்றதில்ல, ஆவியானுடைய பிரசனம் இல்லை, தேவ வசனத்தை கேட்கறதில்ல. கர்த்தருடைய வசனம் கல்லான இருதயத்தை சாஃப்டாக மாற்றும், நல்ல இருதயமாக மாற்றும், உண்மையான இருதயமாக மாற்றும். ஆவியானவரால் தான் முடியும், வசனத்தால் தான் முடியும். நீ சபைக்கே வராமல் கடவுளுடைய வார்த்தைக்கான எடுத்த இப்படி தான் பேச, ஐயா என்ன சார் உங்கள் சர்ச்சுக்காக வருது அந்த பொண்ணு, நான் அப்போ தான் சொல்கிறது, இல்லை இல்லை அவன் வேற சர்ச்சுக்கு போயிட்டு ஏன் சார் ஒரு ஓடியம் தான் பேசுது பாரு. அது ஆலையலூயா என்னாச்சு, ஆலையலூயா. உண்மையும் நன்மையுமான இருதயம், குட் அண்ட் ஆனஸ்ட் ஹார்ட், குட் அண்ட் ஆனஸ்ட் ஹார்ட். கர்த்தர் ஒருத்தர் தான் மாற்ற முடியும் இருதயத்தை. சார் அது கீழே நெக்ஸ்ட் வசனம் 100% தானே பாது. ஏமா எல்லாம் சிஸ்டர்ஸ் கவனிங்க, 15ஆம் வசனம் என்ன சொல்லுது, 100 மடங்கு பலன் தானே பத்தி பேசுது, நல்ல நல்ல நிலத்தில். இதுக்கு நெக்ஸ்ட் வசனம் என்ன பாருங்க, கமான். ஒருவனும் விளக்கை கொளுத்தி, ஸ்டாப். அங்கேயும் அப்படிதான் இருந்துச்சு, எஸ், இங்கேயும் அப்படிச்சு. ரெண்டுக்கும் என்ன ஒரு லிங்க் இருக்கு. ஆமென். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். விளக்கு தண்டு, எல்லா விளக்கு தண்டுன்னு சொல்லுங்க. விளக்கு தண்டு, இன்னொரு முறை சொல்லுங்க. விளக்கு தண்டு அப்படின்னா ஸ்டாண்ட். விளக்க கொளுத்திட்டு விளக்கு தண்டு மேல தான் வைக்கணும், தவிர கட்டில் கீழே மறைஞ்சு இருக்க கூடாது. ஆமென். இங்கிலீஷை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. No man when he has lighted a candle, so when he has lighted a candle, covers it with a vessel, or puts it under a bed, but sets it on a candlestick, but it sets it on a candlestick, they that which enter in may see the light. After lighting a candle, they will not cover it with a vessel. ஒரு பாத்திரம் எடுத்து விளக்க கொளுத்திட்டு கேண்டில் கொளுத்திட்டு மூடிட மாட்டாங்க பாத்திரத்துல, அப்படின்னு சொல்றா இயேசு. யாப்பனா செய்ய மாட்டான். ஆமென். நெக்ஸ்ட் கர்த்தர் சொல்றாரு, அத வந்து ஒரு எதுங்க கட்டில் பெட் கீழே வைக்க மாட்டாங்க, படுக்க கீழே வைக்க மாட்டாங்க, அது மறைஞ்சன் கிட்டணும். நோ, இன்னைக்கு அப்படிதான் பாரு. கர்த்தர் எத்தனை பேருக்கு அபிஷேகம் கொடுத்தார், உங்களுக்கு வரங்களை கொடுத்தார். என்ன பண்ணிட்டீங்கம்மா, நீங்களே அதான் ஒரு மரக்கால மூடிட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு வரங்களை கொடுத்தார், வல்லமை கொடுத்தார், அந்நிய பாஷை கொடுத்தார், தீர்க்கதரிசன வசனம் கொடுத்துட்டார், எத்தனையோ பவர் கொடுத்திருக்கார் கர்த்தர். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, அது கர்த்தர் கொளுத்தி விட்டார். அது கொளுத்துன ஒரு கர்த்தர் தான். கர்த்தர் ஏற்றினார், விளக்கை ஏற்றினார். தாவீது சொல்றான், நீ என் விளக்கை ஏற்றுகிறீர். கர்த்தர் உனக்கு உன் தீபத்தை ஏற்றி வச்சார். ஆனா நீ என்ன பண்ண தெரியுமா, ஒரு தேக்ஸா எடுத்து அந்த கேண்டில் அப்படியே மூடிட்ட, வெளியே வெளிச்சமே வரக்கூடாதுன்னு. அது வெளிச்சம் இருக்கிறதே தெரியல. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், கர்த்தர் கிருபையில் நம்முடைய சபை உங்களை என்கரேஜ் பண்ற ஒரு சபையா இருக்கு. எந்த சபையிலும் வந்து ரைட்டுங்களா, நீங்க போய் பாருங்கன்னு சொல்லக்கூடாது. ரைட்டா, உங்களை இங்க என்கரேஜ் பண்றோம், ஊழியம் செய்றீங்களா, கமான் அப்படின்னு சொல்றோம், போ ஊழியத்துக்கு போ. ஒண்டியா போக முடியாது, பாஸ்டர் வா, எங்க ஒய்ஃப் இருக்காங்க, பட்டர் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, போ அவங்க கூட அப்படின்னு நாங்கள் சொல்றோம். இல்ல பாஸ்டர் நான் ஆம்பளை, நீ வா என் கூட வா, சதீஷ் பாஸ்டர் கூட வா, வாங்க. விளக்கை ஏற்றுன அவர், எந்த பாஸ்டரும் இல்ல, உன்னை உபயோகப்படுத்துற அவர், உன்னை அழைத்தவர் அவர், உன்னை தெரிந்து கொண்டவர் அவர், உன் பெயர் சொல்லி தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கும் முன்னே கண்கள் கண்டது என்று சொன்னவர் அவர், உன்னை அவர் உபயோகப்படுத்துவார். அதனால நீங்களே மறைச்சிக்காதீங்க, ஒரு சும்மா ஒரு வெசல் போட்டு மூடிக்காதீங்க. சில அப்புறம் தான் கர்த்தர் விளக்கு ஏற்றிட்டு ஆயிடுச்சுமா, இது இப்போ நீ பிரகாசம் கொடுக்கணும், எல்லாருக்கும் பிரகாசம் கொடுக்கணும், எடுத்தோடனே 30%மா போ, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து என்ன ஆகிட்டா 60 ஆகிடுவேன், இன்னும் கொஞ்ச நாளில் 100% போன்றார். அதுவும் இங்கே ஆவியானவர் எடுத்தோடனே 100 தான் உன்னை நான் பயன்படுத்துவேன், 100 மடங்கு நான் பயன்படுத்துவேன்னு சொல்கிறார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை விளக்கை கொளுத்திட்டு மூடி வச்சிருது. நோ சிஸ்டர், கிடையவே கிடையாது. அப்போ என்ன இருக்கணும், உங்கள் வெளிச்சம் வந்து எல்லாருக்கும் பார்க்கணும். இதை வந்து கர்த்தர் ஒரு இடத்துல வச்சிருக்கார். ரைட்டுங்களா, ஆமென். சரிங்க, கமான். மத்தேயு சுவிசேஷம் 5th chapter 14, 15, 16. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14, 15, 16.
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். வாவ் வாவ் வாவ், கேளுங்க என்ன சொல்லுது பாருங்க, நீங்கள் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இன்னொரு முறை படிங்க பாஸ்டர், எல்லாம் காதுல நீங்கள் கேளுங்க. உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மறைந்திருக்க ப்ளீஸ் எல்லா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாம் பாஸ்டர் கூட சேர்ந்து ஒரு முறை படிச்சிடுங்க. கமான் எல்லாம் சேர்ந்து ரெடி 1 2 3. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இங்கிலீஷ் முத படிக்கிட்டோம். You are the light of the world. The city that is set on a hill or built on a hill cannot be hidden. A city that is set on a hill cannot be hid or hidden. சரிங்க, along with Sister Maithili, let's all read together. எல்லாம் ஒண்ணா சேர்ந்து படிக்கலாம் இங்கிலீஷ்ல. Come on, ready 1 2 3. You are the light of the world. A city that is set on a hill cannot be hidden. Once again, ma. You are the light of the world. A city that is set on a hill cannot be hidden. ரைட்டுங்களா? கவனிச்சுங்க. மலை மேல் உள்ள பட்டணம் நம்ம ஊர்லலாம் நம்ம பார்த்தல. நீ இதெல்லாம் பார்க்கணும்னா ஊட்டி, கொடைக்கானல், டார்ஜிலிங், சிம்லா, நைனிடால் அப்படி தான் போகணும். மலை மேலே இருக்க பட்டணம், மலை மேலே ஒரு பட்டணம் கட்டியிருக்காங்க, வீடெல்லாம் கட்டியிருக்காங்கன்னா நைட்டில் போகும்போது வரும்போதெல்லாம் எல்லாம் அவங்க லைட் போட்டாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆமென். ஏன்னா எங்கே இருக்குது அது? மலை மேலே. அது கட்டில் கீழே ஒளிஞ்சுன்னு இல்லை அந்த லைட். கர்த்தர் சொல்றார், நான் நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்கன்றார். என்னமா உலகத்துக்கு வெளிச்சம்? சொல்லுங்க எல்லாம், உலகத்துக்கு வெளிச்சம். இப்படி சொல்லுங்க, நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கேன். கையெல்லாம் உயர்த்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ரேஸ் அப். ஒண்ணு தான் வெக்கமே படாது. எல்லாம் பைபிள்ல சொன்னா சிறு பிள்ளைங்க மாதிரி ஆயிடணும்னு. சிறு பிள்ளைங்க போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன வரவே முடியாது. கமான், எல்லாம் சின்ன பசங்க தான். நான் டாக்டர் கை உயர்த்தலாமா? டாக்டர் நீ தான் முதல் உயர்த்தணும். ஆமென். எக்ஸசைஸ், குட் எக்ஸசைஸ். நோ கமான், எல்லாம் கரத்தை உயர்த்துனீங்களா? அங்க என்ன ஆகுது? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணி கொஞ்சம் மாத்தி, நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். கமான் சொல்லுங்க, நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். வெளிச்சமா இருக்கிறேன். நான் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன். இன்னொரு முறை, நான் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன். ஒரு கிளாப் பண்ணுங்க, ஒரு கை தட்டுங்க. நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். ஹalleluya. நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கேன். ஆமென். கேட்டீங்களா? English ama? English. You are the light of the world. சரிங்க. இப்போ what is our confession? Bible says you are the light of the world. You have to say I am the light of the world. I am the light of the world. ஏன்னா Bible says, பைபிளே சொல்லுது உலகத்துக்கு நீ வெளிச்சமா இருக்க. Come on எல்லாம். ஒரு முறை கை கீழே போட்டுருங்க. ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சொல்றேன். இது யாருக்கு ஒப்பிடுறாங்கம்மா? ஜீசஸ் தான் I am the light னார். ஆமென். I am the light. இப்போ நீ நான் சொல்ல போற தெரியுமா? நான் தான் அந்த ஒளின்னு சொல்ல போறேன். ஏன்னா அவர் உனக்குள்ள இருக்கார். ஏன்னா இது நான் பாருங்க, ரிச்சர்ட் பாஸ்டருடைய கருத்துல ஜீசஸே சொல்லிட்டாரு, நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சம். நான் போயிடுறேன், ஆவி உங்க மேல இருக்கும், நீங்க உலகத்துக்கு வெளிச்சம் சொன்னார். ஜீசஸ் எவ்வளவு அளவுக்கு நம்மளை ட்ரீட் பண்ணா. அவர் தான் சொன்னார், நானே ஒளினாரு, இப்போ நீங்க ஒளின்றாரு. நான் அற்புதம் செய்தேன், இன்னைக்கு நீங்களும் செய்வீங்க. என்னை விசுவாசிக்கிற என்ன நான் செய்த கிரியை செய்வான். என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை அவன் செய்வான். He that believes in me will do same work what I do and he will do greater than what I did. Hallelujah. என்னை விசுவாசிக்கிறவனோ நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆமென். 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 இந்த தெய்வம் நானே ஒளின்னு சொன்னவரே, நீ நெக்ஸ்ட் சொல்றாரு நீங்க தான் அந்த ஒளின்னு சொல்றாரு. இத கன்ஃபஸ் பண்ணலாம். நீ சொல்லணும், நீ சொல்ற வரைக்கும் நீ ஒளியா மாற முடியாது. எஸ். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க. இதுக்கு பதில் என்ன சொல்ல போறீங்க? நான் உலகத்துக்கு வெளிச்சமா. நாங்கள் கூட சொல்லாதீங்க, பர்சனலா நான். கமான் கை உயர்த்துங்க. தமிழ்ல நான் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன். I am the light of the world. I am the light of the world. I am the light of the world. Come on, give me a clap of praise. Hey. Amen. I am the light of the world. எப்படி இது பாருங்க, அவரு என்னவா இருக்காரு, அத்தை தான் நீன்னு சொல்றாரு. இன்னும் சொன்ன பாருங்க,
ஒரு சின்ன ஒரு கேள்வியோடு தொடங்குறேன். இயேசுநாதர் தண்ணி மேலே நடந்தார், கடல் மேலே நடந்தாரா? நடந்தாரா இல்லையா? காற்றையும் கடலையும் பார்த்து அப்படியே அமைதியாரு இறையாதேன்னா, புயல் வரும்போது அமைதியாரு இறையாதனா எல்லாம் கப்பிச்சு பண்ணி அடங்கிடுச்சா? அடங்கிச்சு. வாய முடிச்சாலாம். எஸ். ஆமென். ஆமென். சரி, பிசாசுகளை துரத்தினார், போ அப்படின்னு எல்லாம் ஓடிச்சு. பேய்ங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணு, எங்களை வெளியூருக்கெல்லாம் துரத்திடாதுங்க, அந்த பண்ணி கொடுத்தா அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணு. இயேசுநாதர்கிட்ட ஜெபம் பண்ணு. ஆமென். ஆமென். அப்போ ஜீசஸ் வந்து அற்புதம் செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அற்புதம் செய்கிறவராய் சுற்றி. கம் ஆன். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் 10:38 10:38 ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் 10:38. ஆமென். நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். கைதட்டுங்க. நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி. English, how God anointed Jesus of Nazareth. How God has anointed the Jesus of Nazareth with the Holy Spirit and with power. Who went about doing good. And healing all that were oppressed by the devil. For God was with him. Who went about doing good and healing all that were oppressed of the devil. For God was with him. ரைட்டுங்களா? இப்போ இதை எடுத்துமா, இயேசுநாதர் அவ்வளோ அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். அவரால் எப்படி இதை செய்ய முடிஞ்சிச்சு? அவரால் எப்படி செய்ய முடிஞ்சிச்சு? நல்லா கவனிங்க, நான் கேட்குற கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு அற்புதம் செய்தார், அடையாளங்கள் செய்தார், பயங்கரமான. யாரும் பிறவி கூடனுடைய கண்களை திறந்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், குஷ்ரோகிகளை சுகமாக்கினார். அவரால் எப்படி இவ்வளோ அற்புதம் செய்ய முடிந்தது அப்படின்ற கேள்வியை தான் கேட்குறேன். சிஸ்டருங்களை யாரும் ஒருத்தர் பதில் சொல்லுங்க. பிரதரே, சிஸ்டரும் சொல்ல, பிரதரும் சொல்ல, யார்கிட்ட கேட்குறது? பிரதர் சொல்றீங்களா? பிரதர் என்னங்க? என்றி பிரதர், டிகன் பிரதர். இயேசுநாதர் அற்புதம் அவ்வளோ செய்தார். எப்படி செய்தார்? ஏன் செய்தார்? நல்லா கேட்கல. எப்படி செய்தார்? எந்த ஆன்சர்? நீ ஆந்தங்க. For God was with him. Sir, do you think he himself God? No, he himself God. For God was with him. You are correct. ஏட்டா கவனிங்க. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க அவர் கடவுளா இருந்தார், அதனால தான் அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளா இருந்தார், அதனால தான் அந்த அந்த ஆன்சர் கரெக்டா தப்பா? அவர் கடவுளா இருந்ததால இயேசுநாதர் அற்புதம் செய்தார். இந்த ஆன்சர் சரியா தப்பா? ஒரு பக்கம் சரி. நான் கதை இது தபாய்க்கிறது. யூ ஆர் கரெக்ட். அவர் கிளாப் பண்ணிக்கலாம், இதுதான் கரெக்ட். அவர் கடவுளா இருந்ததால அற்புதம் செய்யல, மனுஷனாக இருந்தே அற்புதம் செய்தார். மனுஷனா இருந்து ஒரு நாள் அற்புதம் செய்ய முடியாது. அதனால தான் 30 வயசுல ஜபம் பண்ணி பரிசுத்தாவிய அபிஷேகம் பெற்ற பிற்பாடு தான் அவர் அற்புதம் நடந்தது. கை தட்டுங்க. ஆமென். பரிசுத்தாவி பெற்ற பிற்பாடு. சரி, கடவுளா வந்து அற்புதம் செய்தார்னா ஏற்கனவே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனா இப்பயும் அபிஷேகம் பெற்றார். மனுஷனா 100% மனுஷனா வந்து இருக்கிறார். 100% உன்னை போல என்ன போல பாட அனுப்பிக்கிற மனுஷனா வந்து தான் அவர் ஆவியின் அபிஷேகத்தை பெற்று. அதுவிற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அற்புதமும் நடக்கல. எப்போ அவர் ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றாரோ, பரிசுத்தாவில் அந்நிய பாஷை பேசினாரோ, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றாரோ, அதுக்கு பின்னாடி என்னங்க அவ்வளோ அற்புதம் செய்கிறார். எனக்கு அன்பார்ல, இயேசுநாதர் மேல இருந்த அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு உன் மேல இருக்கிறார். இயேசுநாதர் அற்புதம் செய்ய வச்ச அதே ஆவியானவர் தான் உன் மேல இருக்கிறார். உன்னால முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஏங்க, உன் மேல இருக்க அபிஷேகம், உனக்கு இருக்கிற அந்த விசுவாசம் மலையே பெயர்க்கும். ஆமென் சொல்லுங்க.
உன் மேல இருக்க அபிஷேகம், நீ விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கும். ஆமென். சமுத்திரத்தை பிளக்கும். ஆமென். ஆமென். வழி விடாதெல்லாம் உனக்கு முன்பாக வழிவிடும். ஆமென். உனக்கு முன்பாக மடங்காததெல்லாம் மடங்கும். ஆமென். உனக்கு முன்பாக அடங்காததெல்லாம் அடங்கும். ஆமென். ஏன்னா உன் மேல இருக்க அபிஷேகம் அப்படிப்பட்டது. ஆமென். உன் மேல இருக்க வல்லமை அப்படிப்பட்டது. ஆமென். ஆமென். உன் மேல இருக்க வல்லமை அப்படிப்பட்டது. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீ சொன்னாவே நோய்கள் ஓடும். வேற யாரும் இல்ல, பாஸ்டர் சொல்ல, நீ சொன்னால் நோய்கள் ஓடும். நீ இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்ட பேய்கள் ஓடும். கர்த்தர் உன்னதான் பயன்படுத்த போகிறார். விளக்க கொளுத்திட்டாரு, கீழே வைக்காத, கர்த்தர் பயன்படுத்துகிறார். உன்னை கர்த்தர் பயன்படுத்துகிறார். உன்னை பயன்படுத்துகிறார். Come on, clap him. Give him a clap offering. Hallelujah. உன்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உன்னை உபயோகப்படுத்துகிறார். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். போய் அணுகிட்டியா, போய் ஒளிஞ்சிட்டியா? ஒரு முறை கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்றாரு. எரேமியா ஒரு கச்சை ஒன்று வாங்குன்னு சொல்றாரு. எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு பெல்ட் ஒன்று வாங்கு, துணி கச்சை பெல்ட் ஒன்று வாங்கினாரு. ரைட்டு, பெல்ட் வாங்கினா அதை உன் இடுப்பில் கட்டிக்கோன்னு சொன்னார். கவனிங்க, இடுப்பில் கட்டிக்கோனார். கட்டினேன்னு தான் அது இடுப்போடு இருந்துச்சு. ரைட்டா, கொஞ்ச நாள் ஒரு மாதம் யூஸ் பண்ணனே கர்த்தர் சொல்றாரு, பெல்ட்டை கட்டு, துணி பெல்ட். அதை கட்டிட்டு போயிட்டு யூப்ரட்டிஸ் ரிவர், ஐப்ராத் நதிக்கிட்ட போயிட்டு அது ஒரு பள்ளம் தோண்டி அந்த மலையில் அந்த அடிவாரத்தை தண்ணி ஓடுது, அது பக்கத்தில் பொச்சு வைன்னு சொல்லிட்டார். புதைச்சி வை, ஒளித்து வை. ஆமென். ஆமென். அவன் ஒளிச்சு வச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டான். கர்த்தர் ரொம்ப நாள் விட்டுட்டு போப்பா திரும்ப ஐப்ராத் நதிக்குன்னு சொல்றாரு. கோ டு யூப்ரட்டிஸ் ரிவர் and search for the belt what you hidden in that by the banks of the river Euphrates. யூப்ரட்டிஸ் நதி ஓரத்தில் அந்த மலை அடிவாரத்தில் ஒளிச்சு வச்சு அந்த போயிட்டு அந்த கச்சை எடுத்துனான். அவன் போய் தோண்டி பார்த்து அதை எடுத்து வந்து இப்படி எடுத்து பார்க்குறான், எல்லாம் உதவாதான் போயிடுச்சான். கெட்டு ஒன்றுக்கும் உதவாமற் போய். எப்படி இருக்குது? அப்பொழுது நான் ஐப்ராத் நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்திலே தோண்டி. எத்தனாவது வசனம்? 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். 13:7. 13:7. அப்பொழுது நான் ஐப்ராத் நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்திலே தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமற் போயிற்று. புதைச்சு வச்சுட்டா, மறைச்சு வச்சுட்டா, உன் கிஃப்ட் எல்லாம் என்ன ஆயிடும் தெரியுமா? உன் வரங்கள்லாம் என்ன ஆயிடும் தெரியுமா? ஆமென். கூடவே இருக்கட்டும். ஆமென். கூடவே இருக்கட்டும். அப்பொழுது நான் ஐப்ராத் நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்துல தோண்டி அதை எடுத்தேன். தோண்டி பாருங்க, அவன் புதைச்சு வைத்தா வைக்க சொல்றார். ரைட்டுங்களா? தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமற். இங்கிலீஷ்மா? Then I went to Euphrates river and dig and took the girdle from the place where I had hid it. And behold, the girdle was marred. It was profitable for nothing. It was profitable for nothing. எனக்கு அன்பான நம்ம சர்ச்சில் எவ்ரி வெள்ளிக்கிழமை ஒரு பாஸ்டருங்கோ ஒரு ப்ரீச்சருங்கோ எல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணிக்கிறாங்க. கேட்டா, நான் பிரசங்கம் பண்றதில்ல. வெள்ளிக்கிழமைனா வந்து எல்லா சிஸ்டர்ஸ் பிரதருங்க எல்லாம் பண்றாங்க. நான் பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா சதீஷ் பாஸ்டர், மாறன் பாஸ்டர் யாருன்னா கான்டாக்ட் பண்ணுறேன், இல்லை ஆனந்த் பாஸ்டர் இருக்கார். ரைட்டுங்களா? ஆமென். உட்கார வச்சுட்டு எங்களுக்கு பண்ணுங்கன்னு கேளுங்கய்யா நீங்க. ஆமென். அப்புறமேட்டு யார் செலக்ட் பண்ணி விட்றது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா நீங்க வந்து கேளுங்க. ஆமென். ஆமென். அந்த 45 days இதில் வந்து ப்ரேயரில் வந்து எவ்ரிடே சின்ன பசங்கள்லாம் 11th standard 10th 12th standard எல்லாம் படிக்கிறவங்களாம் பிரசங்கம் பண்ணாங்க. அவ்வளோ அருமையாக பண்ணாங்க பிள்ளைங்க. எனக்கு அன்பாங்களே, ஸோ வி வாண்ட் டு என்கரேஜ் யூ. சப்போஸ் நான் உங்களை என்கரேஜ் பண்ணலன்னே அவர் வேற யாருன்னா கூட இருக்குவார். ஐ டோன்ட் வாண்ட். எனக்கு கர்த்தர் என்ன தள்ளிட்டு இன்னொருத்தரை எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நானே என்கரேஜ் பண்ணணுன்னு தான். ஆமென். அதனால தான் சின்ன பிள்ளைங்களை கூட வாங்க, நீங்கள் பாஸ்டர் அபிஷேகம் உங்களுக்கு யாரும் கொடுக்கலையா, வாடா நீ வாங்க இங்கே வாங்க. ஆமென். ஆமென். கர்த்தர் நான் அதுக்கே வச்சிருக்கார். ஆமென். ஏன்னா கச்சையை ஒளித்தே வச்சுடுங்க, மறைச்சி வச்சுடுங்க, யூஸ் ஆகாதே இருக்கட்டும். பாரு, நீங்கள் ஜீசஸை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லணும் முன்னாலாம் நல்லா ஓடி சொல்வீங்க. நீ சொல்லாதே விட்டுருப்பாரு, அது அவள் தான் அந்த கிஃப்டே போயிடுது.
நல்லா பிரசங்கம் பண்ணுவீங்க, பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டீங்க பாரு. யாருன்னு பண்ணுங்க, ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு வேணுமா 2 ரூபா வச்சு, 2 ரூபாவா இப்போல்லாம் 2 ரூபா இல்லை, 30 ரூபாய்க்கு பானிபூரி வாங்கி கொடுத்துட்டு பேசு. எப்படிங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் பேசுறது, நானே சாப்பிட்றேன்றீங்களா சிஸ்டர்? நீ பிரசங்கம் பண்ணல, எதனா ஒன்று பண்ணோம். ஒரு பிளேட் பிரியாணி கொடுத்துட்டு கூட, பிரியாணி கொடுத்தா அவங்க கேட்குவாங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க. ஆமேன். எனக்கு அன்பால ஒரு பர்டிகுலர் டைமில் பெங்களூர் பட்டணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். ஒரு பாஸ்டர் எனக்கு ஒரு கோட் கொடுத்தார், புது கோட். அந்த கோட்டை எடுத்து நான் ஈஸ்ட் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். அந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் அந்த இடத்துல, பாஸ்டர் மாறனுக்கெல்லாம் தெரியும், தேவநேசன் பிரதர்ன்ட்டு. அவர் அங்கே என்ன பார்த்தா ரிச்சினார். அவர் ரிச்சி தான், என்னுடைய பெரியவர். ரிச்சி எப்படி இருக்க, ஊழியெல்லாம் எப்படி போகுது, கேள்விப்பட்டேன் நீ வெளியே வந்துட்ட அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆஃப்டர் இந்த சர்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு. அப்போது அவர் என்ன பண்ணார், அவர் ஒரு பைபிள் வச்சுருந்தார், தமிழ் பைபிள். ரொம்ப நல்ல டீட்டெயில் இருக்குது. அவருக்கு யாரோ கொடுத்துருக்காங்க. அது விலை வந்து அப்போ வந்து ஒரு 1600 ரூபாய். அப்போது ஏன்னா நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே, அப்போ துவக்க நாட்கள். அப்போ அதை அவர் பார்த்துட்டு, ரிச்சி இது நான் எங்கே படிக்க போகிறேன், என்னை பற்றி உனக்கு தெரிந்தானே, நான் படிக்கிறதில்ல, உனக்கு இது யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன், எதனா காசு கொடுத்துட்டு எடுத்துக்கோ அப்படின்னாரு. காசு கொடுத்துட்டு அது 1500 ரூபாய். என்கிட்ட காசு இல்லை. நான் என்ன பண்ண, இருக்குது கோட்டு. என்கிட்ட கோட்டு இருந்துச்சு, புது கோட்டு. ஒருத்தர் ப்ரெசன்ட் பண்ணாங்க. நான் என்கிட்ட காசு இல்லை, ஆனால் ஒன்று தரேன், ஒரு கோட்டு தரேன், வாங்கிக்கிறீங்களா, இந்த பைபிள் கொடுத்துருங்கோ அப்படின்னு நம்புறேன். அவர் நான் ரொம்ப நாளும் ஜெபம் பண்ணுந்தப்பா, கோட்டு வேணும்னு. நான் ரொம்ப நாளும் ஜெபம் பண்ணுந்தப்பா, கோட்டு எல்லாம் போடுறாங்க, நான் என் கோட்டே இல்லைண்ணா. நான் அந்த கோட்டை எடுத்துக்கோ, கோட்டுனா பேண்ட்டு கூட கட்டி கொடுத்துறேன், அந்த பைபிளை கொடு, கொஞ்சம் அந்த பைபிளை கொடு அப்படின்னு பைபிளை வாங்கி ஏற்றுன்னு வந்துட்டாங்க. ஆமேன். கோட்டை கொடுத்துட்டு நான் பைபிளை வாங்கிக்கினேன். ஆமேன். பயம், வேதம் அவ்வளோ இது. ஒரு டைம், பர்டிகுலர் டைம், இந்த சர்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு பிற்பாடு தான் டைம், எங்கள் ஒய்ஃபு அப்போ வந்து கோல்டு ரேட்டெல்லாம் வந்து ரொம்ப கம்மி ஏட்டாங்களா. சுரேஷ் ஐயர் ஏட்டா, ரெவரண்ட் சுரேஷ் ஐயர் சொன்னேன், பைபிள் காலேஜ் மெட்டீரியல் வந்திருக்குது, பைபிள் ஸ்டடி பண்ணுறது, உனக்கு வேணுமா? எனக்கு வேணும். அப்போ நான் கிளாஸ் எல்லாம் எடுத்தேன், பைபிள் கிளாஸ் எல்லாம் இங்கே எடுத்திருந்தேன் சர்ச்சில். இப்போ தான் டைம் இல்லை ஏட்டாங்களா. பைபிள் ஸ்கூல் எடுத்திருந்தோம், எனக்கு வேணும் மெட்டீரியல். அவர் சொன்னார், இட் காஸ்ட் அரௌண்ட் 3000 rupees. இது சும்மா கிடைக்காது, 3000. உனக்குன்னு நான் கம்மி பண்ணுறேன், 5000, அது 3000 தரேன். ஏன்டா பணம் இல்லை சொன்னேன். எங்கள் ஒய்ஃப் கிட்ட என்ன பண்ணுறது பண்ண, எனக்கு 3000 ரூபாய் வேணும். அவங்க நகையை வச்சு எனக்கு அந்த பைபிளை அந்த இதெல்லாம் எல்லாம் இவ்வளோ ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ எரேமியா புக்கில் நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு கொடுத்துருக்க வரங்க வல்லமையெல்லாம் லூஸ் பண்ணிக்காதீங்க. விளக்க கொளுத்தி மேலே தான் வைக்கணும். எங்கே வைக்கணும்? மேலே. மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அதை தான் படிச்சவா. எஸ். அதை 2 நிமிஷம், இப்போ 1 ஹவருக்கு மேல நான் பேசியிருக்கிறேன். 2 நிமிஷம். ஓகே. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. சரி, மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க, மலை மேல கட்டி இருக்கிற அந்த பில்டிங் ஒரு காலம் மறைஞ்சிக்க மாட்டாது. எவ்வளவு பேர் துணி போத்துவீங்க மறைக்கிறதுக்கு சொல்லுங்க? இல்ல தலகாணி ஒரு அப்படியே தைச்சு ஒன்று போட்டுடலாமா? மலை மேல இருக்க ஊட்டி பட்டணத்தை எல்லாம் கீழே இருந்து பார்த்தா ஊட்டி அப்படியே தெரியும். ஆமென். எனக்கு மலை மேல இருக்க கர்த்தர் உன்னை மலை மேல வச்சிருக்காராம். எவனாலும் மறைக்க முடியாது, யாராலும் மறைக்க முடியாது. கர்த்தர் உன்னை மலை மேல வச்சிருக்கிறார், மலை மேல வச்சிருக்கார். உன் வளர்ச்சி எல்லாரும் பார்க்க போறாங்க, நீ உயர்றத எல்லாம் பார்க்க போறாங்க. எல்லா கண்ணும் பார்க்கிற மாதிரி தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், உன்னை உயர்த்த போகிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். எல்லா கண்களும் காணும். ஆமென். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, எல்லா கண்களும் காணும் சொல்லுங்க. எல்லா கண்களும் காணும். இன்னொரு முறை சொல்லுங்க, எல்லா கண்களும் காணும். இன்னொரு முறை சொல்லுங்க, எல்லா கண்களும் காணும். ரொம்ப கெத்தா சொல்லுங்க, என் உயர்வை என்ன கர்த்தர் உயர்த்துறத எல்லா கண்களும் காணும் சொல்லுங்க. என் உயர்வை, என் உயர்வை, என் உயர்வை எல்லா கண்களும், எல்லா கண்களும் காணும், காணும். என் உயர்வை, என் உயர்வை, என்னுடைய வளர்ச்சியை
எல்லா கண்களும் காணும். என் உயர்வை இயேசுவின் நாமத்திலே என் வளர்ச்சியை எல்லா கண்களும் காணும். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. The city that has been built on the hill shall not be hidden. The city that has been set on a hill will not be hidden. Hallelujah. நீங்க தான் அந்த பட்டணம், நீங்க தான் அந்த வெளிச்சம். கர்த்தர் உன்னை வெளிச்சமா வச்சிருக்கிறார். மலை மேல இருக்க பட்டணமா வச்சிருக்கிறார். கர்த்தர் உன்னை கீழே வைக்கல, மேல வச்சிருக்கிறார். எல்லாம் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும், எல்லா கண்ணும் பார்க்கணும். அதற்காக தான் கர்த்தர் வச்சிருக்கார். கை தட்டுங்க. ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். Jesus.